என் வாழ்க்கை தான் இப்படி இருக்கு. நீ தான் ஜாலியா இரு. உனக்கு என்னப்பா தண்ணியை குடிச்சு ஜாலியா இருக்க? உனக்கு என்ன கஷ்டமா கஷ்டமா? ஆஸ்பத்திரி செலவு அதெல்லாம் இருக்கா? ஆனால் எங்களை பாரு. என்ன மரத்தோட தனியா பேசிட்டு இருக்க? ஆமாண்ணே, ஒரே கஷ்டம்ண்ணே. இந்த மரம் என்ன தண்ணியை குடிச்சு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கு. நம்மளை பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு. ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. தம்பி விஷயம் தெரியாதா? என்னதுண்ணே? உனக்கும் தண்ணி போதும்பா. தண்ணியா? இந்த தண்ணியா? இந்த தண்ணி இல்லப்பா, இந்த தண்ணி இல்லப்பா. ஓ, அந்த தண்ணியா? அந்த தண்ணி இல்லப்பா. அப்புறம்ண்ணே? இயேசு கிறிஸ்து கொடுக்கும் பரிசுத்தாவியானவர் என்னும் தண்ணி. ஓ அண்ணே, இந்த தண்ணி இந்த மரத்தோட எல்லா தேவையும் சந்திக்கிற மாதிரி அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோட தேவையெல்லாம் சந்திச்சுடுவாரானே? ஆமாப்பா. எப்படின்னு கேக்குறியா? எப்படின்னு? அந்த ஆவியானவர் வந்துட்டு ஞானத்தின் ஆவியானவரா இருக்கிறாரு, ஆலோசனையின் ஆவியானவரா இருக்கிறாரு, உணர்வின் ஆவியானவரா இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில ஏதாவது கன்ஃபியூஷன் வருதுன்னு வச்சுக்கோ, நீ அவட்ட போனேன்னா உனக்கு ஆலோசனை தந்துடுவாரு. ஏதாவது டிசிஷன் எடுக்க முடியல, எப்படி இந்த காரியத்தை செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, அவர் ஞானத்தின் ஆவியானவரா இருக்கனால உனக்கு ஞானத்தை கொடுத்துருவாரு. அவர் உனக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் எப்படி ஆக்டிவா இருக்கணும்னா, நீ டெய்லி வசனத்தை வாசி, பாட்டு பாடு, அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இரு. ஸோ வந்துட்டு நீ இப்படிலாம் ஆக்டிவாக இருக்கும் போது அவர் உனக்குள்ளே இருக்கிறாரு. நீ வேத வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது உனக்குலேருந்து தண்ணி போல புறப்படுவார். நீ மட்டும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன், உன்னை சுற்றியுள்ள பல ஜனங்கள் உன் வாழ்க்கை மூலமாக ஆசீர்வாதமாக இருப்பாங்கப்பா. அதனால இந்த பரிசுத்த ஆவியானவரை மட்டும் விட்டுறாத, அவரை மட்டும் நம்பிட்டு உன் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. நம்பி மாதிரி நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் எல்லா புலம்பலுக்கும் ஒரே தேர்வு பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற விரும்புகிறாரு. அவர் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, எந்தெந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எந்தெந்த காலத்தில் வேணுமோ அது எல்லாத்தையும் அந்தந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் தருவார். நீங்கள் நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.